தேவன் தம்முடைய வார்த்தைகளை, வாக்குத்தத்தங்களை அவர் நமக்காக நிறைய வாக்குத்தத்தங்கள் பண்ணியிருக்கிறார் என்று சொல்லி நாம் கேட்டோம். அதையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் அவர் நிறைவேற்றி இருக்கிறார், இன்னும் வருகிற காலத்தில் நிறைவேற்றுவார் அப்படின்னு சொல்லி நாம் பார்த்தோம். ஆமாம், நம்முடைய ஜீவியமே எதை வைத்திருக்கிறது அப்படின்னு சொன்னால், தேவன் நமக்கு அவர் செய்வேன் என்று சொல்லியிருக்கிற அந்த காரியங்களை நம்பிதான் நம்முடைய வாழ்க்கை என்ன செய்ய வேண்டும், ஓட வேண்டும். அந்த வார்த்தை அது எவ்வளவு கடினமானாலும் எவ்வளவு சிக்கலானாலும் அதை தேவன் நிறைவேற்றுவார் அப்படிங்கிறதை நாம் என்ன செய்யணும், நாம் அறிந்திருக்க வேண்டும். பவுல் ஒரு தடவை ஒரு அருமையான வசனத்தை அவர் சொல்வார். அது எந்த இடத்துல சொல்வார் அப்படின்னு சொன்னால், பவுலை கைது பண்ணி ரோமாபுரிக்கு கொண்டு செல்வார்கள். அப்படி ரோமாபுரிக்கு கொண்டு செல்லும் பொழுது நிறைய பயணங்கள் அப்பொழுதெல்லாம் இப்பொழுது இருக்கிறது போல வாகன வசதிகள் கிடையாத நாட்கள். குதிரையிலே நடைப்பயணமாக, அடுத்தது கப்பல் மூலமாக போவார்கள். அந்த காலத்தில் இருந்த கப்பல்களும் இப்பொழுது இருக்கிறது போல கப்பல்கள் இல்லை. அந்த காலத்தில் இருந்த கப்பல் எல்லாரும் பாய்மர கப்பல் தான். காற்று எப்படி அடிக்கிறதோ அதன் திசையிலே அல்லது அதற்கேற்றபடி தான் அதை செலுத்தி தாங்கள் விரும்புகிற இடத்திற்கு போவார்கள். அப்படி பவுலை கொண்டு போன அந்த நேரத்திலே ஒரு மிகப்பெரிய புயல் அவர்களை தடுத்து விட்டது. ஆனால் பவுலுக்கு தேவன் சொல்லியிருந்த வார்த்தை என்ன அப்படின்னு கேட்டால், நீ ரோமாபுரியிலையும் என்னை குறித்து சாட்சி கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறதான் ஆண்டவருடைய வார்த்தை. இப்போ அந்த வார்த்தை, ஆனால் இப்போ நடக்கிற விஷயங்களை எல்லாம் பார்த்தோம் என்று சொன்னால், அந்த வசனத்தை பாருங்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளிலே அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 27ஆம் அதிகாரத்தில் தான் அந்த சம்பவம் நடக்கிறதை நாம் பார்க்கிறோம். அங்கே பவுல் சொன்ன வார்த்தையை அந்த நூற்றுக்கு அதிபதி கேட்காமல், அல்லது அந்த கப்பல் மாலுமி சொல்லுகிறதை கேட்டு அவர்கள் அந்த பிரயாணத்தை தொடர்ந்தார்கள். கடைசியிலே போய் சிக்கலை மாட்டிக்கொண்டார்கள். அது ஒரு மிகப்பெரிய காரியம். அங்கே எந்த அளவுக்கு போனது அப்படின்னு சொன்னால், 20ஆம் வசனத்தை பாருங்கள். 27ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். அநேக நாளாய் சூரியனாவது நட்சத்திரங்களாவது காணப்படாமல் மிகுந்த பெருங்காற்று மழையும் அடித்து கொண்டிருந்தபடினால் இனி தப்பி பிழைப்போம் என்னும் நம்பிக்கை முழுமையும் அற்று போயிற்று அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். சூரியனோ நட்சத்திரங்களோ, பகலில் சூரியன் தெரியல, இரவில் நட்சத்திரங்கள் நிலவோ தெரியவில்லை. அந்த அளவுக்கு இரவும் பகலும் காற்றும் மழையும் பெய்து கொண்டே இருக்கிறது. இப்போ நாட்கள் செல்ல செல்ல என்ன நடந்தது அப்படின்னா, இனி நாம் என்ன செய்ய மாட்டோம், இனி தப்பித்து பிழைக்க மாட்டோம், நம்முடைய உயிர் இந்த கப்பலோடு கூட அல்லது இந்த கடல்லே நம்முடைய உயிர் போகிறது அப்படிங்கிற முடிவுக்கு அவர்கள் வந்தார்கள். ஆனால் ஒரு மனிதன் அந்த கப்பலில் இருந்தார். அவர் யார்? பவுல் அந்த கப்பலில் இருந்தார். பவுல் யார் அப்படின்னு கேட்டால், தேவன் தனக்கு என்ன சொல்லியிருக்கிறாரோ அதன்படி நடக்கும் என்று நம்புகிற ஒரு மனிதன். அதான் சகோதரர்களே, இந்த முழு உலகத்தையும் ஜெயிப்பதற்குரிய ஒரே ஒரு வழி என்னன்னு கேட்டால், இந்த முழு உலகமும் இப்படி இருக்கலாம், அல்லது நம்மை சுற்றி சூழ்நிலைகள் அப்படி இருக்கலாம். ஆனால் ஒரு மனிதன், அதான் நீங்கள் அந்த சூழ்நிலையை பார்த்தோம் என்று சொன்னால், அந்த மாதிரி ஒரு துளி கூட நம்பிக்கையே இல்லாத ஒரு சூழ்நிலை அது. இனி தப்பி பிழைப்போம் என்கின்ற நம்பிக்கை அங்கே இல்லை அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். அங்கே என்னவெல்லாம் செய்து பார்த்தும் ஒன்றும் என்ன செய்யலைன்னு கேட்டால் நடக்கவில்லை.
ஆனால் அந்த மாதிரி நேரத்தில் பவுல் சொல்கிறதை பாருங்கள். பவுலுக்கு ஆண்டவர் சொன்னார், என்ன சொன்னார்னா, அங்கே 24ஆம் வசனத்தில், பவுலே பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். இதோ உன்னுடனே யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார். ஆனபடினால் மனுஷரே, திடமனதாயிருங்கள், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று தேவனிடத்தில் நம்பிக்கையாக இருக்கிறேன். பவுலுக்கு ஆண்டவர் இங்கே மட்டுமல்ல, இந்த இடத்தில் மட்டுமல்ல, இந்த இடத்தில் அதற்கு முந்தின நைட்டு தேவனுடைய தூதன் அவருக்கு சொல்லுகிறார். அப்போ இந்த இடத்தில் மட்டும் சொன்னார், அவர் உடனே உற்சாகம் அடைந்தார் என்று இல்லை. பவுலுக்கு ஒன்று தெரியும். பவுலுக்கு ஆண்டவர் ஏற்கனவே சொல்லியிருந்தார், நீ ரோமாபுரியில் என்னை பற்றி சாட்சி கொடுக்க வேண்டும் என்று சொல்லியிருந்தார். எனவே நடக்கிற விஷயங்கள்லாம் அப்படி தான் நடந்து கொண்டே இருக்கிறது என்பது பவுலுக்கு தெரியும். தான் ரோமருக்கு ராயனுக்கு அபயமிட்ட காரியம், இப்படி எல்லா விஷயங்களுமே பவுலை என்ன செய்யுதுன்னு கேட்டால், பவுலை அந்த தேவன் சொன்ன அந்த வார்த்தைக்கு நேராக அவன் ரோமாபுரிக்கு செல்ல வேண்டும், அங்கே சாட்சி கொடுக்க வேண்டும், அங்கே அப்படிங்கிற அந்த வார்த்தை நிறைவேற வேண்டும் என்பதற்காகத்தான் இது நடக்கிறது. ஆனால் நடக்க போகிற வழியிலே குறுக்கே நடந்த விஷயத்தை பார்க்கும் பொழுதுதான் அது என்ன செய்யல, நம்பிக்கையே இல்லை. இனி உயிர் பிழைப்போம் என்கின்ற நம்பிக்கையே இல்லை. ஆனால் ஒரு மனிதன், தேவனுடைய வார்த்தையை நம்பின ஒரு மனிதன், அவன் சொல்லுகிறதை பாருங்கள். என்ன சொல்கிறான்? ஆனபடினால் மனுஷரே, திடமனதாயிருங்கள், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று தேவனிடத்தில் நம்பிக்கையாக இருக்கிறேன். இப்போ நடந்து விட்டதான்னு கேட்டால் நடக்கவில்லை. பல நாட்கள் அப்படியே ஓடிக்கொண்டே இருக்கிறது. ஆனால் அவர் சொல்லுகிறார், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் அப்படின்னு சொல்லி அந்த தேவனுடைய வாக்குத்தத்தத்தை அவர் நம்பி அவர் ஜெபித்து கொண்டே இருக்கிறார். அப்புறம் நாட்கள் செல்லுகிறது. 14ஆம் ராத்திரியான போது அப்படியே அந்த கடல் விழுது விட்டு பார்த்து கொண்டே போகிறார்கள். அங்கே ஒரு கரை வருகிறது போல ஒன்று தெரிகிறது. அதற்கப்புறம் பாருங்கள், அங்கே எல்லாரும் அவர்கள் தப்பித்தார்கள் அப்படின்னு சொல்லி அந்த 44ஆம் வசனத்தை பாருங்கள். கடைசியில் 27ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம், மற்றவர்களில் சிலர் பலகைகள் மேலும் சிலர் கப்பல் துண்டுகள் மேலும் போய் கரையேறவும் கட்டளையிட்டான். இவ்விதமாய் எல்லாரும் தப்பி கரை சேர்ந்தார்கள். ஆனால் ஒரு 15 நாளைக்கு முன்னாடி எப்படி இருந்தது காரியம் அப்படின்னு கேட்டால், 15 நாளைக்கு முன்னாடி எப்படி இருந்தது? இனி தப்பி பிழைப்போம் என்கின்ற நம்பிக்கை, இனி எங்களுடைய வாழ்க்கையிலே இது நடக்கும், நாங்கள் ஊர் போய் சேருவோம், எங்களுடைய மனைவி பிள்ளைகளெல்லாம் பார்ப்போம் என்கின்ற எதுவும் எங்களுக்கு இல்லை, எல்லா நம்பிக்கையும் போய்விட்டது அப்படின்னு தான் இருந்தார்கள். ஆனால் ஒரு மனிதன் தைரியம் சொல்லி, அவன் தைரியம் சொன்னது மட்டுமல்ல, அவன் என்ன செய்கிறான்? அவன் சாப்பிடுகிறான். அங்கே அதில் என்ன ஆச்சரியன்னா, 33ஆம் வசனத்தை பாருங்கள். பொழுது விடிகையில் எல்லாரும் போஜனம் பண்ணும்படி பவுல் அவர்களுக்கு தைரியம் சொல்லி, நீங்கள் இன்று எத்தனை நாள் சாப்பிடாத இருக்கிறாங்க? 14 நாளாய் ஒன்றும் சாப்பிடாத இருக்கு. ஒன்றுமே தெரியல, கண்ணே தெரிய மாட்டேங்குது. எங்கே என்ன இருக்குன்னே தெரியாத அந்த கப்பல் அங்கே எதுவுமே சாப்பிடலை. எல்லாரும் பயந்து நடுங்கி அவர்கள் 14 நாளாக சாப்பிடாமல் இருந்தால் எப்படி இருக்கும் பாருங்கள். எல்லோரும் இப்போவே பாதி உயிர் என்ன செஞ்சுருக்கும்? பாதி உயிர் போயிருக்கும். பாதி உயிர் போய் நடக்க முடியாமல் எல்லாரும் நின்றுட்டுருக்குறாங்க. ஆனால் பவுல் சொல்கிறார், நாம் நடப்போம், ஆகவே ஆண்டவர் நம்மை ஒரு கரையிலே கொண்டு போய் சேர்ப்பார். அப்படி சேர்க்கும் பொழுது நீந்துவதற்கு உங்களுக்கு என்ன வேணும்? உங்களுக்கு பலன் வேண்டும். அதனால் நம்ம சில நேரம் கவலைப்படுற நேரம், சகோதர சோரிகளே, நான் சாப்பிடல. சரி, சாப்பிடாம என்ன செய்வேன் நீ? இல்லை, எனக்கு அது பிடிக்கல, இது பிடிக்கல, நான் சாப்பிட தோணலை, நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொன்னேன். சாப்பிட்டா தான் தேவனுடைய வாக்குத்தத்தம் நிறைவேறும் வரைக்கும் முன்னால் என்ன செய்ய முடியும்? அதை கண்ணிலையாவது பார்க்க முடியும். கண்ணில் பார்க்கணுமா இல்லையா?
இப்போ பசியாக இருந்து அல்லது எதையும் சாப்பிடாமல் இருந்து அதான் இது பாருங்களேன். இப்போ ஆண்டவர் அவர்களை காப்பாற்றுகிறார். ஆனால் காப்பாற்றும்போது ஒரு தூதன் எல்லாரையும் கையை தூக்கி கொண்டு என்ன செய்யலை, மெலித்தா தீவில் போடல. அவர்கள் அந்த கரைக்கு பக்கத்தில் போனோன்னே என்ன செய்ய வேண்டார்கள், நீந்தி தான் கரை சேரணும். கப்பலை பக்கத்தில் கொண்டு போக முடியாது. அப்போ நீந்தி கரை சேர்றதுக்கு என்ன செய்யணும், உங்களுக்கு பலன் வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர் என்ன செய்கிறார். 34ஆம் வசனத்தை பாருங்கள். ஆகையால் போஜனம் பண்ணும்படி உங்களை வேண்டிக் கொள்கிறேன், நீங்கள் தப்பி பிழைப்பதற்கு அது உதவியாக இருக்கும், உங்கள் தலையிலிருந்து ஒரு மயிரும் விழாது அப்படின்னார். இது எங்கே பாருங்கள் இந்த வசனத்தை, அதாவது இது யார் சொன்னது, ஆண்டவர் தான் சொன்னார் ஒரு இடத்துல. அது பாருங்கள், ஆண்டவர் சொன்னதை வாய்மொழியாக பவுலுக்கு அப்போஸ்தலர்லாம் சொல்லியிருந்தாங்க. இயேசு கிறிஸ்து என்னென்னலாம் பேசினார் அப்படின்னு சொல்லியிருக்கும் பொழுது நிறைய வார்த்தைகளை பவுல் கோடிட்டு காண்பிக்கிறார். அப்படி அவர் கோடிட்டு காண்பித்த ஒரு அற்புதமான வார்த்தை தான், வாங்குவதை பார்க்கலையும் கொடுப்பதே பாக்கியம் என்று கர்த்தராகிய இயேசு சொன்ன வார்த்தைகளை நினைக்கவும் வேண்டும் என்று சொல்லுகிறேன் அப்படின்னு சொன்ன ஒரு வார்த்தை அது. அதுபோல் உங்கள் தலையில் இருக்கிற ஒரு முடியும் என்ன செய்யாது, ஒரு மயிரும் விழாது அப்படின்னு சொல்லி இப்போ இங்கே இவங்க நினச்சிட்டு இருக்கிறது என்ன, எங்கள் கை போயிடும் கால் போயிடும், நான் கை முறிஞ்சு போயிடும் கால் முறிஞ்சு போயிடும், நாங்கள் நீ என்ன ஆவோ ஏது ஆவோம் அப்படின்னு சொல்லி அவர்கள் பயப்படுகிறார்கள். உண்மையிலேயே இது அப்படி தான் இருக்குது. அது நம்ம போய் இதை கிண்டல் பண்ணுறக்கில்ல, உண்மையாக சூழ்நிலை அப்படி தான். சில சூழ்நிலைகளை கிண்டல் பண்ணுறதுக்கோ நக்கல் பண்ணுறக்கோ இல்லை சகோதரர் சொல்லு, அது உண்மைதான் அது. ஆனால் நாம் என்ன நம்ப வேண்டும் என்று சொன்னால், நம்மை சுற்றி நடக்கிற இந்த காரியங்களை அல்ல, தேவன் எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார், அந்த வார்த்தை என்ன செய்யும், கண்டிப்பாக நிறைவேறும். அதனால் நான் சாப்பிட மாட்டேன், நான் நீ அதை பண்ண மாட்டேன் இதை பண்ண மாட்டேன்னுலாம் சொல்லாமல், அந்த வார்த்தை நிறைவேறும் பொழுது அதை நான் கண்ணில் பார்க்கணும், அல்லது அந்த வார்த்தை நிறைவேறும் பொழுது நான் கொஞ்சம் செய்யணும். நான் என்ன செய்யணும், நீந்தி கரை சேர வேண்டும், அதற்கு பலன் வேண்டும் அப்படின்னு சொல்லி அவன் என்ன செய்கிறான், பவுல் அங்கே பிட்டு சாப்பிடுகிறார். கப்பலில் எத்தனை பேர் இருந்தாங்க, 276 பேர் இருந்தாங்க. இந்த 276 பேரில் இப்போ இந்த கப்பலில் யாருங்க உண்மையான மாலுமி சொல்லுங்களேன். இந்த கப்பலை நடத்தினது உண்மையான மாலுமி யார்? உண்மையான மாலுமி எங்கே கிடக்கிறாரு? அவர் எங்கேயோ 14 நாளாக சாப்பிடாமல் அவர் எங்கேயோ ஒரு மூலையில் கிடக்கிறார். ஏன்னா இப்போ நங்கூரத்தை பிடிக்கிறக்கோ அல்லது சுக்கானை பிடிக்கிறக்கோ தேவையே இல்லை. அது பாட்டுக்கு காத்தடிக்கிற திசையில் கப்பல் போயிட்டுருக்கிற கப்பலில் எதுக்குங்க மாலுமி? ஆனால் அந்த கப்பலில் உண்மையான மாலுமி யார்? பவுல் எப்படி உண்மையான மாலுமியாக மாறினார்? ஏனென்றால் தேவன் ஒன்றை சொல்லியிருப்பார் என்று சொன்னால் அதன்படி கண்டிப்பாக அவர் செய்வார். அது நிறைவேறுவதற்கே எனக்கு எந்த அத்தாட்சியுமே தெரியல அப்படின்னு இருந்தாலும் கூட தேவன் என்ன செய்வார், அதை நிறைவேற்றுவார். ஆமாம் சகோதரர்களே, அதனால் நாம் எப்பொழுதுமே எப்படி இருக்க வேண்டுமென்னா ஒரு ஆயத்தத்தோடு இருக்க வேணும். தேவன் எனக்கு சொன்னதை நிறைவேற்றுவார். ஆகவே நான் நல்லா சாப்பிட்டு செய்யணும், அது நிறைவேறும் பொழுது நான் அதை செய்வதற்கு, அதை வாங்கி கொள்வதற்கு நான் பலனுள்ளவனாக என்ன செய்யணும், நான் இருக்க வேண்டும் அப்படிங்கிறதான். ஏதோ நாம் சாதிக்கிறது, நாம் என்னத்தையோ சாதிக்கிறது போலவும், நான் அதை பண்ண மாட்டேன் இதை பண்ண மாட்டேன், நான் நீ ஒரு வேளை தான் சாப்பிடுவேன், அல்லது இப்படி ஏதோ ஒன்று பண்ணிட்டு தெரிகிறோம். நாம் சில விஷயங்களுக்கு நாம் எடுக்கிற காரியங்களை பார்த்தோம் என்று சொன்னால் இல்லை 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 அவர்கள் தப்பி பிழைப்பதற்கு அது உதவியாக இருந்தது. அந்த அப்பத்தை சாப்பிட்டது இல்லைன்னு சொன்னால் அவர்கள் எப்படி தப்பி பிழைத்திருந்திருப்பார்கள்? ஆகவே தேவனுடைய வார்த்தை, தேவன் ஒன்றை சொல்லியிருப்பார் என்று சொன்னால், அது ஊழிய பாதையாக இருந்தாலும் சரி, நம்முடைய தனிப்பட்ட ஜீவியமாக இருந்தாலும் சரி, அல்லது வேதத்திலே சகோதரர்களே, வாக்குத்தத்தம் என்பது எதற்காக அப்படின்னு கேட்டால், நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே சுபாவம் மாறுகிறதான் மிகப்பெரிய வாக்குத்தத்தம். ஏன்னா அதைத்தான் அநேகரால் நம்ப முடிகிறதில்லை. அநேகரால், அதாவது மற்ற எல்லா சூழ்நிலைகளையும் எப்படியாவது நம்புகிறார்கள். இப்போ கிறிஸ்தவர்களும் என்ன செய்கிறார்கள் கேட்டால், மற்ற சூழ்நிலைகளுக்குள்ள வாக்குத்தத்தத்தை நம்புகிறார்கள். மற்ற வெளிரங்கமாக தேவன் செய்வேன் என்று சொல்லியிருக்கிற வாக்குத்தத்தங்களை நம்புகிறார்கள். ஆனால்
தன்னுடைய சுபாவம் மாற்றுகிற, இப்போ நாம் ஜெபத்திலே கூட கேட்டோம் அல்லவா, அந்த வசனத்தை பாருங்கள். அந்த வாக்குத்தத்தம் 2 பேதுரு 1ஆம் அதிகாரத்திலே 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 3-4 வசனத்தை பாருங்கள். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 3-4. தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவபக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தல்லதுமின்றி இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்களும் அவைகளாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. இப்போ இதுதான் சகோதரர்களே இருக்கிறதுலே மகா மேன்மையானது. இப்போ வெளிரங்கமான எத்தனையோ வாக்குத்தத்தங்கள் இருக்கத்தான் செய்கிறது. தேவன் நம்முடைய பிரயாணங்களிலே அவர் நம்மை காக்கிறார், நம்முடைய சரீரத்தை பாதுகாக்கிறார், நம்முடைய உயிரை பாதுகாக்கிறார். நமக்கு எத்தனையோ வெளிரங்கமாக நாம் ஏசாயாலை வாசித்தது போல், நான் உங்களை முதிர் வயது வரைக்கும் ஏந்துவேன், சுமப்பேன், தப்பி வைப்பேன், இப்படிங்கிற எல்லா வார்த்தைகளும் சரிதான். ஆனால் இவைகள் எல்லாவற்றை பார்க்கலையும் மிகப்பெரிய வாக்குத்தத்தம் எது அப்படின்னு கேட்டால், நம்முடைய சுபாவம் மாறுகிறது. ஆனால் இதை யாருமே நம்புகிறதே கிடையாது. இதை யாரும் நம்புகிறது கிடையாது. அது உலகமே அதை ஏற்றுக்கொள்ளும். இப்போ சொல்லுவாருங்களவா, நாய் வாழை நிமித்த முடியுமா? நாய் வாழை நிமித்த முடியாது. அதுபோல் இன்னும் எத்தனையோ சொல்லுவார்கள். குரங்கு கையில் மாலையை கொடுத்து கோபுரத்தின் மேல் உட்கார வைத்தால் என்ன செய்ய முடியாது அப்படின்னு மனிதனுடைய சுபாவத்தை சுட்டி காண்பித்து அதை மிருகத்துக்கு எதுக்கு வம்புக்கு இழுத்தாங்கன்னு எனக்கு தெரியல. மிருகம் அது பாட்டுக்கு அது இருக்குது. அதை உதாரணத்திற்கு இழுத்து விட்டார்கள். நாயை போல் நன்றி உள்ளவனாக இருப்பது மனுஷனுக்கு கிடையாது. அது உங்களுக்கு தெரியுமா? நாய் வாழை நிமித்த முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் நாயை போல் நன்றி மனிதனுக்கிட்ட கிடையாது. அது உங்களுக்கு தெரியுமா? அப்போ நாயினிடத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் நன்றியாக இருப்பது. ஒரு பிஸ்கட் நீங்கள் வாங்கி போடுங்க, அது எவ்வளவு உங்கள் மேலே பாசமாக இருக்குது தெரியுமா? ஆனால் மனிதனுக்கு பாருங்கள், இருக்கிறதுலே மிகப்பெரிய நன்மை செய்தாலும் கூட அதை மறந்துவிட்டு பேசுகிறான். நான் சொல்லுகிறது வெளியில் இருக்கிறவர்களே அல்ல, சபையில் இருக்கிறவர்களை தான் சொல்லுகிறேன். சபையில் இருக்கிறவர்களுக்கு அந்த நன்றி உணர்வு என்ன இல்லை, இதெல்லாம் வெகு சீக்கிரத்திலே மறந்து விடுகிறோம். சகோதரர்களே, நாம் எதற்குமே பாத்திரவான்கள் அல்ல. ஆகவே நமக்கு அதாவது நாம் எதற்குத்தான் பாத்திரவான்கள் அப்படின்னு சொன்னால், நரகத்திலே நம்மை கொண்டு போய் தள்ளி ஒரு சொட்டு தண்ணீர் அல்ல, அந்த ஐஸ்வர்யவான் கேட்டது என்னத்தை கேட்டான்? ஒரு டம்ளர் தண்ணி கொடுங்கனா கேட்டான். இல்லை, லாசரு விரலை கொண்டே லாசரு தண்ணியில் நனைச்சி அந்த விரலை கொண்டாந்து என்னோடய வாயில் வைக்க சொல்லுங்கள் அப்படின்னு தான் கேட்டான். அப்படி தான் கேட்டான். ஆனால் அது கூட அவனுக்கு என்ன செய்யாது, அதை இப்போ லாசருவே நினைச்சாலும் லாசருவுக்கும் மனதுண்டு தான், ஆபிரகாமுக்கும் மனதுண்டு தான். ஐஸ்வர்யான் வாயிலே ஒரு துளி தண்ணீரை ஊற்றலாம்ங்கிறது மனதுண்டு தான். ஆனால் என்ன செய்ய முடியாது, பெரிய பிளவு இருக்கிறது, யாரும் நினச்சா கூட போக முடியாது. அந்த இடம்தான் நம்ம எல்லாருக்கும் உண்டான இடம். ஆகவே நாம் எதற்காக நன்றியுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், உங்கள் தாகத்துக்கு ஒரு சொட்டு தண்ணீர் யாராவது கொடுத்திருந்தா, ஒரு டம்ளர் தண்ணீர் யாராவது கொடுத்திருந்தா அதை நீங்கள் தயவுசெய்து மறக்காதிருங்கள். ஆமாம், நாம் அதெல்லாம் இதை விட மிகப்பெரிய நன்மைகளை எல்லாம் நம்ம சுத்தமாக மறந்துட்டு குறை பேசிட்டு தெரிகிற நாம. தயவுசெய்து சபையில் இருக்கிற ஒவ்வொருவரையும் நினைத்து பாருங்கள். இந்த சகோதரன், இவரால் நான் என்ன பெற்றேன், இவரால் என்ன பெற்றேன். நான் சபைக்கு 25 வருடங்கள் ஆகிறது. சகோதரர்களே, நான் இன்றைக்கும் நினைக்கிறேன், என்னுடைய திருமணத்தை எனக்கு நடத்தி வைத்தவர்களை இன்றைக்கும் நான் நினைத்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய திருமண நாள் வரும்பொழுதோ அல்லது இடையிலே கூட, ஆண்டவரே, இவரெல்லாரும் ஒரு நாள் எனக்காக பிரயாசப்பட்டாங்க. ஆண்டவரே, என்னுடைய திருமணத்துக்காக இவங்கெல்லாம் பிரயாசப்பட்டாங்க, முன்னின்று பேசினாங்க, எனக்காக பரிந்து பேசினாங்க, எனக்காக கூட வந்தாங்க, அப்படிங்கிறதெல்லாம் மறக்கக்கூடாது. ஆனால் வெகு எளிதில் இன்றைக்கு திருமணத்தில் குறை பேசுகிற மாதிரி வேறு எதுலேயும் பேசுகிறதில்லை. இல்லை, அருமையான சகோதரர்களே, ஒரு டம்ளர் தண்ணீர் உங்களுக்கு யாராவது கொடுத்துருந்தா கூட
அதை மறக்காதுருங்க. அந்த 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 தண்ணீருக்கு நீங்கள் பதிலாக ஏதாவது செய்ய முடியலையாலும் பரவாயில்ல, ஒரு ஜெபம் பண்ணிடுங்க. ஆண்டவரே, இந்த உலக மனுஷன் எனக்கு ஒரு டம்ளர் தண்ணீர் கொடுத்தார் ஆண்டவரே, இந்த தண்ணீருக்கு பதிலாக நான் இப்பொழுது எதையும் கொடுக்க முடியாது, ஆனால் அந்த ஒரு டம்ளர் தண்ணீருக்கு அவங்கள என்ன செஞ்சுருங்க, அவங்கள ஆசீர்வதிச்சிருங்க அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. நம்ம அந்த ஜெபத்தையும் பண்ணுகிறது கிடையாது, அந்த ஜெபத்தையும் பண்ணுகிறது கிடையாது. ஒரு டம்ளர் தண்ணிக்கே அப்படின்னு சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலே அனுதினமும் நம்மோடு கூட இருக்கிற சகோதர சகோதரிகள், பிள்ளைகள், நம்முடைய குடும்பம், நம்மை சுற்றி வாழ்கிறவர்கள், இந்த நாம் ஒரு ஊரில் வாழ்ந்திருந்தால் அந்த ஊர்க்காரர்கள் எத்தனை பேர் எத்தனை விதமாய் நமக்கு நன்மை செய்கிறார்கள். அதையெல்லாம் மறந்துவிட்டு நாம் பேசுகிறோமே, அப்போ நாம் நாய் மேலானதல்லவா? ஆகவே தான் சொல்லுகிறேன், நாயை குறை சொல்லாதிருங்கள். அப்போ நாம் என்ன வாசிக்கிறோம், இந்த வசனத்தில் என்ன வாசித்தோம்? இருக்கிறதுலேயே பெரிய தேவன் கொடுத்த வாக்குத்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய சுபாவம் மாறுகிறது. அதாவது பாவம் செய்ய விரும்புகிற இந்த சுபாவம் மாறி பாவத்தை வெறுத்து நீதி செய்ய விரும்புகிறதாக நம்முடைய சுபாவம் மாறுகிறதான். அதாவது உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு, திவ்ய சுபாவம் என்றால் என்னன்னு கேட்டால், தேவன் எப்படி இருக்கிறாரோ அப்படியே. தேவன் சகோதர சொல்லி அவருடைய பரிசுத்தத்தின் உச்சகட்டம் என்னன்னு கேட்டால், அவர் பாவத்தை கண்ணில் என்ன செய்ய மாட்டார், அவர் பார்க்க மாட்டார். பாவத்தை காணாத பரிசுத்த கண்ணர் அவர் ஒரு சூரியனை போல. சூரியனிடத்தில் பாருங்கள், எவ்வளவோ கோடிக்கணக்கான மைல் தூரத்தில் அந்த சூரியன் இருக்கிறது. அதனுடைய வெப்பம் பாருங்கள், இங்கே இருக்கிற நமக்கே அந்த வெப்பத்தை தாங்க முடியவில்லை. அப்போ அந்த சூரியனிடத்தில் ஏதாவது பக்கத்தில் போக முடியுமான்னு கேட்டால் எதுவும் போக முடியாது. அந்த மாதிரி அந்த சூரியன் வெப்பமாக இருக்கிறது. அதுபோல் பரிசுத்தம் என்பது ஒரு சூரியனை போல, சூரிய பிரகாசம் போல. அதில் வளர 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 அது என்ன செய்யுமாம், பாவமாக இருக்கிற எல்லாவற்றையும் என்ன செய்துவிடும், அது அழித்து விடும். அந்த அளவுக்கு சகோதர சோரிலே நம்மை நான் சவாலிடப்பட்டிருக்கிற நிறைய சாட்சிகள் உண்டு சகோதர சொல்லி. சார்லஸ் பின்னி அப்படிங்கிற ஒரு தேவ மனுஷன் உங்களுக்கு தெரியும். ஒரு 100 வருஷத்துக்கு முன்பாக, 150 வருஷத்துக்கு முன்பாக அவர் பரிசுத்தாவியினாலும் அபிஷேகிக்கப்பட்ட ஒரு தேவ மனுஷன், பரிசுத்தவான். அவர் ஒரு தொழிற்சாலைக்குள் போனாராம். ஒரு தொழிற்சாலைக்குள் போகும்போது அங்கே அநேக பெண்கள் வேலை செய்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அவர்களை பார்த்தார். அந்த பார்த்த உடனேயே அவர்கள் பாவ உணர்வடைந்து ரட்சிப்புக்காக கதறினார்களாம். யார்? சார்லஸ் பின்னி அப்படிங்கிற தேவ மனுஷன். அப்போ அந்த மனுஷனுடைய கண்கள் இருக்கிற அந்த பரிசுத்தத்தை பாருங்கள். நம்முடைய கண்ணில் என்ன இருக்கிறது? நம்முடைய கண்களில் என்ன இருக்கிறது? நம்முடைய பார்க்கிற பார்வைகள் எல்லாம் அப்படி பரிசுத்த பார்வையாக இருக்கிறதா? பரிசுத்த அக்கினி நம்மிடத்தில் வெளிப்பட முடியுமா? ஏன்னு கேட்டால் அவர் தன்னை சுத்திகரித்து கொண்டார். ஆகவே அவருடைய கண்கள் பாருங்கள், இதே பேதுரு தான் சொல்லுவார். இதே பேதுரு அந்த 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை பாருங்கள். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், விபச்சார மயக்கத்தால் நிறைந்தவைகளும் பாவத்தை விட்டு ஓயாதவைகளுமாயிருக்கிற கண்களை உடையவர்கள். அப்போது இப்படிப்பட்ட கண்கள் சதா விபச்சார மயக்கத்தினால் இன்னொரு மாம்சத்தை இச்சிக்கிற ஒரு கண்கள் உடையவர்கள். ஆமாம் சகோதர சொல்லே, கண்கள் நிச்சை, ஜீவனத்தின் பெருமை, மாம்ச நிச்சை அப்படின்னு சொல்லுகிறோம் அல்லவா? அதில் கண்கள் நிச்சயம் என்பது வேறு சகோதர சொல்லே. கண்கள் நிச்சயம் என்பது ஒரு பொருளை பார்க்கிறோம், அந்த பொருளை வாங்க விரும்புகிறது. இந்த கண்கள் நிச்சயம் என்பது எல்லாருக்கும் உரியது. ஆனால் மாம்சத்து நிச்சயம் என்பது அப்படி அல்ல. மாம்ச நிச்சயம் என்பது இன்னொரு மாம்சத்தை நான் பார்த்து விரும்புகிறது, வாஞ்சிக்கிறது. ஆமாம், அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. தனக்கு ஒரு மனைவியை தேவன் கொடுத்திருக்கிறார். அந்த மாம்சத்தின் மேலே திருப்தி இல்லை, இன்னொரு மாம்சத்தை நான் பார்க்கிறேன். ஆகவே எப்பொழுது பார்த்தாலும் இப்படிப்பட்ட ஒரு மயக்கத்தினாலே நிறைந்த கண்களை உடையவர்களாக இருக்கிறதுக்கு மத்தியிலே சார்லஸ் பின்னியுடைய கண்ணை பாருங்கள். அவர் ஒருவரை பார்க்கிறார்,
அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அவர்கள் பாவ உணர்வடைந்து அவர்கள் கதறுகிறார்கள். அந்த அக்னி, அந்த அந்த பார்வையிலே ஒரு கபடம் இல்லை, அதில் ஒரு பரிசுத்தம் இருக்கிறது. அந்த மாதிரி சகோதரிலே நம்முடைய கண்கள், குறிப்பாக சகோதரர்களுக்கு சொல்கிறேன், சகோதரர்களே, இந்த வாக்குத்தத்தம், இந்த மாதிரி என் கண் மாற வேண்டும் அப்படிங்கிற இந்த 2 பேதுரு இதில் என்ன எழுதியிருக்கிறது? 4ஆம் வசனத்தில் என்ன எழுதியிருக்கிறது? இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுவாபத்திற்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையான வாக்குத்தத்தங்கள் என்ன? என்னுடைய விபச்சார மயக்கத்தினால் நிறைந்திருக்கிற என் கண் என்ன செய்யணும்? பரிசுத்த கண்களாய் மாற வேண்டும். என் கண்களில் அவ்வளோ சுத்தம் இருக்க வேண்டும், அதில் ஒரு அக்னி இருக்க வேண்டும். ஆமாம், அது ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். ஆமாம், அதே போல் ஒரு பெண்ணுக்கும் அப்படிதான், ஒரு சகோதரிக்கும் அப்படிதான். உங்களுடைய கண்கள், எனவே தான் ஒரு ஆணுடைய கண்ணையும் பெண்ணுடைய கண்ணையும் வைத்து அவர்கள் பரிசுத்தமானவர்களா இல்லையாங்கிறத கண்டுபிடித்து விட முடியும். ஆமாம் ஆமாம், ஒரு ஸ்திரீனுடைய பார்வை சரியில்லை அப்படிங்கிறத வைத்து அந்த பெண் சரியா இல்லை என்கிறத கண்டுபிடித்து விடலாம். ஒரு ஆண் மகனை அவனுடைய கண்ணை வைத்து கண்டுபிடித்து விடலாம். அப்போ இந்த கண், இப்போ நான் சொல்ல வருகிறது என்னன்னு கேட்டால், பாவத்தை விளம்பரப்படுத்தவில்லை. நான் சொல்ல வருகிறது, இப்படிப்பட்ட கண்ணாக இருக்கிற இந்த கண் எப்படி மாற வேண்டும்? பரிசுத்த கண்களாக, பரிசுத்த கண்களாக, பரிசுத்த அக்னி ஜுவாலை இருக்கிற கண்களாக மாற வேண்டும். சகோதர சோரிகளே, இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், இன்றைக்கு இருக்கிற இந்த மோசமான உலகத்திலே நம்முடைய கண்களினாலே ஒரு மனிதன் எதையெல்லாம் இச்சிக்கிறானோ அதையெல்லாம் யாருக்கும் தெரியாமல் பார்க்க முடியும். அப்படிங்கிற இந்த உலகத்திலே செல்போன் வைத்திருக்கிற எல்லாருக்கும் இந்த ஆபத்து இருக்கிறது. அசுத்தமான படங்களை பார்க்கிற ஆபத்தை நான் சொல்லவில்லை. சாதாரண படத்தை கூட, சாதாரண ஒரு பெண் ஒரு யூடியூப் நடத்துகிறாங்க அல்லது ஏதாவது ஒன்றை விளம்பரம் பண்ணுறாங்க, ஏதோ ஒன்றை நான் வைத்து அந்த பெண்ணுடைய, அதாவது சரீர அழகை அல்ல, சரீர அழகை நான் சொல்லவில்லை, வெறும் அழகை பார்க்கறது கூட வெகு நேரம் இப்படி வைத்து என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். இது யாருக்குமே தெரியாது. என்னுடைய மனைவி பக்கத்தில் வந்தால் என்ன செஞ்சிட முடியும்? அதை தொட்டால் என்ன செஞ்சிருது? அந்த காலத்தில் கெட்ட புஸ்தகங்கள் படிச்சுட்டு இருந்தால் அந்த புத்தகத்தை மறைக்கிறது ரொம்ப கடினம். இந்த காலத்தில் அப்படியா? இந்த காலத்தில் தொட்டால் என்ன செஞ்சு விடும்? தொட்டால் யூடியூப்லேருந்து வெளியே வந்துடலாம். சொல்லே, நம்முடைய விபச்சார மயக்கத்தினால் நிறைந்திருக்கிற கண்களுக்கு தீனி போடத்தக்கதாக இந்த உலகத்தினாலே எத்தனை நிறைந்திருக்கிறது என்று பாருங்கள். இதற்கு மத்தியிலே உங்களை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ளுங்கள். மாம்ச இச்சைக்கு எதனாலையும் திருப்தியாகாத இந்த மாம்ச இச்சையை கொன்றொழித்து ஆண்டவரே, மாம்ச இச்சை நான் வரக்கூடாது, இன்னொரு மாம்சத்தை இச்சிக்கக்கூடாது நான் அப்படின்னு சொல்லி இந்த வாக்குத்தத்தம் என்னிலே நிறைவேற வேண்டும். ஆண்டவரே இயேசுவே, உம்மை போல கண்களை உடையவர்களாக என்னை மாற்றுங்க ஆண்டவரே, உம்மை போல கண்ணுடையவர்களாக. அப்போது ஆகவேதான் இப்போ இதை தேவன் சொல்லியிருக்கிறார். இதை நிறைவேற்றுவாரான்னு கேட்டால் கண்டிப்பாய் நிறைவேற்றுவார். ஆனால் இன்றைக்கு எப்படி மாறி போய்விட்டது அப்படின்னு கேட்டால், வாக்குத்தத்தம் என்றால் என்னன்னு கேட்டால், வாக்குத்தத்தம் என்றால் தேவன் என் நோய்களை சுகமாக்குவது. வாக்குத்தத்தம் என்றால் தேவன் என்னுடைய பிரயாணத்தில் என்னை காப்பது. வாக்குத்தத்தம் என்றால் தேவன் இன்னும் கொஞ்சம் ஆவிக்குரியவர்களாக இருந்து என்ன சொல்கிறோம்? திராணிக்கு மேலாக ஆண்டவர் எதையுமே அனுமதிப்பதில்லை, ஆகவே அது எனக்கு மிகவும் ஆறுதலாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி. இல்லை, அது ஆறுதல் தான். ஆனால் ஆறுதல் வசனம் அல்ல, அது ஆறுதல் வசனம் அல்லது, அது ஆறுதல் வசனம் கிடையாது. அது ஆகவே எது முக்கியம்னு கேட்டால், நம்முடைய சுபாவம் மாற வேண்டும். அதற்கு தான் தேவன் நமக்கு என்ன செய்திருக்கிறார்? வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். அந்த வார்த்தையை பாருங்கள், யோவான் எழுதின நிருபத்தை பாருங்கள், 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை பாருங்கள். நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். உங்களை வஞ்சிக்கிறவர்களை குறித்து இவைகளை உங்களுக்கு
எழுதுகிறேன். அப்படின்னா என்னென்னு கேட்டால், நித்திய ஜீவன் என்றால் என்ன, அதற்கு இன்னொரு விளக்கம் என்னென்னு கேட்டால் திவ்ய ஸ்வாவம். திவ்ய ஸ்வாவம். இப்போ இந்த திவ்ய ஸ்வாவத்திலே பங்கடைகிற இந்த வாக்குத்தத்தத்தை பற்றி கொண்டு இதிலே தேறி வளராமல் பொதுவான வெளிரங்கமாய் தோன்றுகிற காரியங்களை வைத்து உங்களை வஞ்சிக்கிறவர்களை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். ஏன்னா இது நாம் இப்படி தான் இருப்போம், நம்ம அப்படி தான் இருப்போம் அப்படின்ட்டு போய்விட்டு வேறு பொதுவான வெளிரங்கமான காரியங்களை குறித்து ஆண்டவர் சொல்லவில்லையான்னு கேட்டால் அவர் சொல்லுகிறார், உங்கள் தலையில் இருக்கிற முடியெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தையை பவுல் எங்கே பயன்படுத்துகிறாருன்னு பார்த்தீங்களா? எங்கே பயன்படுத்துகிறார்? தப்பி பிழைப்போம் என்கின்ற நம்பிக்கை அற்று போகி அங்கே அந்த இடத்துல அவர் சொல்லுகிறார், நீங்கள் சாப்பிடுங்கள் அப்படின்னு சொல்கிறார். உங்களுக்கு ஒன்றும் நேரிடாது, உங்கள் தலையில் இருக்கிற முடி கூட விழாது அப்படின்னு சொல்லி எந்த வசனத்தை எங்கே எடுத்து பயன்படுத்துகிறார்? நாம் எங்கே எடுத்து பயன்படுத்துகிறோம்? அப்போ ஆழங்கள் குறைவு சகோதரர் சொல்லி, நம்முடைய வாழ்க்கையினுடைய ஆழங்கள் குறைவு. ஆகவே நாம் எதை நம்ப வேண்டும் அப்படின்னு சொன்னால், இப்போ இந்த புது வருஷத்தில் நாம் என்ன தலைப்பு போட்டோம்? பாலும் தேனும் அப்படின்னு சொல்லி. இப்போ இஸ்ரேல் ஜனங்களுடைய பிரச்சனை தான் என்ன அப்படின்னு கேட்டால், அவர்களுடைய பிரச்சனை அந்த கானான் தேசத்திற்குள்ளாக போவோம் அப்படிங்கிற நம்பிக்கை அவர்களுக்கு கிடையவே கிடையாது. அவர்களை குற்றம் சொல்லவில்லை, நமக்கு முதல்ல அந்த நம்பிக்கை இருக்குதா அப்படின்னு நம்ம கேட்கணும். நமக்கு என்ன நம்பிக்கை? பரலோகம் போகிறதான்னு கேட்டால் நான் போகிறதுக்கு ரெடி அப்படின்னு சொல்கிறோம். அதை சொல்லவில்லை, பரலோகம் போகிறதை பற்றி பேசவில்லை. இந்த உலகத்திலே விபச்சார மயக்கத்தினால் நிறைந்த என் கண்களுடையவனாய் இருக்கிற நான் இப்படி தான் பிறந்தேன், இப்படி தான் வளர்ந்தேன், ஆனால் நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், என்னுடைய கண்கள் பரிசுத்த கண்களாக மாறும் அப்படிங்கிற அந்த வாக்குத்தத்தம், அதுதான் கானான் தேசம் சகோதரர் சொல்லு. கானான் தேசம் என்பது அங்கே எந்த பாவியும் இருக்க மாட்டார்கள். இஸ்ரேல் ஜனங்கள் அந்த கானான் தேசத்திற்குள்ளாக போவதற்கு முன்பாக அந்த கானானியர் பண்ண கூத்துகள், அவர்கள் பண்ண பாவங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியுமா? அதெல்லாம் சொன்னால் வாய் கூசும் சகோதரர் சொல்லு. அப்படிப்பட்ட பொல்லாத பாவிகளாக இருந்தார்கள், ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி. அப்படிப்பட்ட பிறவிகளாக இருந்தவர்கள் தான் அவர்கள் நியாயந்திருக்கப்பட்டார்கள். அப்படி நியாயந்திருக்கப்பட்டு அந்த பரிசுத்த பூமியிலே இப்போ யார் போக வேண்டும்? திரும்பவும் போய் அதே மாதிரி பண்ணுற ஆளுகளாக அங்கே போகணும்? இல்லை, அவர்களைத்தான் தேசம் கக்கி போட்டு விட்டதே. தேசம் கக்கி போட்டு விடும்னு சொல்லியிருக்கிறது. சகோதரர் சொல்ல, நாம் தேவன் படைத்திருக்கிற இந்த பூமி, நீங்கள் அதை என்ன நினைத்து கொண்டிருக்கிறீர்கள்? இந்த பூமி நம்மை கக்கி போட்டு விடும். ஏன்னா நீ வாழ்கிறதுக்கு லாய்க்கில்லாத ஆள். என் மேலே நீ மண்ணு சொல்லும், என் மேலே காலை வைக்கிறியே, உனக்கு தகுதி இருக்குதா என் மேலே காலை வைக்கிறதுக்கு? நீ இவ்வளோ பெரிய அசுத்தனாக இருந்து கொண்டு எங்கள் மேலே நீ காலை வைக்கிறாயா அப்படின்னு பூமி என்ன செய்து ஆண்டவர் சொன்னார் அல்லவா, பூமி அவர்களை கக்கி போட்டது அப்படின்னு சொல்லி. கானான் தேசம் அவர்களை கக்கி போட்டது என்றால் அவர்கள் அவ்வளோ மோசமான பிறவிகள். ஆனால் அந்த இடத்துல போய் சேர்கிற இவர்கள் எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னார். ஆகவே இந்த பூமி ஏன் இன்னமும் இருந்து கொண்டிருக்கிறது என்று உங்களுக்கு தெரியுமா? இந்த பூமி, நான் என்னுடைய கருத்துங்கிறதெல்லாம் குப்பையில் போடுங்க. நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த பூமி எப்பொழுதோ இந்த பூமியில் இருக்கிற அத்தனை பேர்த்து என்ன செஞ்சுருக்கணும்? உதறி தள்ளி விட்டுருக்கணும். ஏன்னா இந்த பூமி முழுவதும் அக்கிரமத்தால் நிறைந்திருக்கிறது. ஏன் இந்த பூமி இருக்கிற ஜனங்களை கக்கி போடவில்லை? ஏனென்றால் இந்த பூமியிலே தேவனுடைய இரக்கம் இருக்கிறது, தேவனுடைய ஜனங்கள் இருக்கிறார்கள். ஆகவே இந்த பூமி இரக்கமாக இருக்கிறது நம்மேல். இல்லையென்றால் எப்பொழுதோ வீசி எறிந்து விட்டு போய்விடும் பூமி. ஆகவே அருமையான சகோதரர் சொல்லே, நாம் இதை புரிந்து கொள்ள வேண்டும். நாம் திவ்ய ஸ்வாவத்திலே பங்கு பெறத்தக்கதாக என்னுடைய நாவானது, நாவை குறித்து எழுதப்பட்டிருக்கிற வசனத்தை பாருங்கள். அது அந்த மாதிரி நாவு மாறுமா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை பாருங்கள். அப்படியே நாவானதும் சிறிய அவயமாக இருந்தும் பெருமையானவைகளை பேசும் அல்லவா. சில பேரை பேசுகிறத பார்த்துருக்குறீங்களா? பேசுகிறதெல்லாம் பெருமை,
பேசுகிறதெல்லாம் பெருமை. ஆமாம், ஒன்றுமே இருக்காது. ஆனால் பீத்திக்கிறத பார்த்தா என்னது, உள்ளே சாப்பிட்றது என்னது, அங்கே உட்காந்தா கஞ்சி குடிச்சிட்டு இருக்கிறது. ஆனால் இலையில என்ன செய்கிறது, இலையில எண்ணெய் தடவி வெளியே போடுறதாம். அப்படியெல்லாம் கதை கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? ஏன்னா உள்ளே சோத்துக்கு வழியில் கஞ்சி சாப்பிட்ருக்கிறது. ஆனால் வெளியில் பார்த்தா வாழை இலையில் எண்ணெயை தடவி வெளியே போட்டுறது. அப்போ என்ன தெரியுன்னா, ஏதோ பிரியாணி சாப்பிட்ருப்பாங்க போல், பயங்கரமான விருந்து போல் அப்படின்னு. இப்படி எல்லாமே பேச்சு தங்களை குறித்து ஒன்றுமே இருக்காது. ஆனால் எங்கள் பெரியப்பா யார் தெரியுங்களா, அவர் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் அவர் வேலை பார்த்தார். யார் இவங்க போயா பார்க்க போகிறாங்க? இல்லை, ஐயோ, பெருமை பேசுகிறதற்கு அளவே இல்லை. ஆனால் அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, சிறிய நெருப்பு எவ்வளோ பெரிய காட்டை கொளுத்தி விடுகிறது. நாவு எப்படிப்பட்டது, நெருப்பு, அது அநீதி நிறைந்த உலகம். நாவில் பார்த்தீங்கன்னா அவர் சொல்லி, இந்த முழு உலகம் நாவில் தான் இருக்கிறது. முழு உலகத்தின் அத்தனை தீமைகளும் நாவில் இருக்கிறது. அது அநீதி. உலகத்தை சுற்றி பார்க்குறக்கெல்லாம் நீங்கள் வேறு எங்கேயும் போக வேண்டியதில்லை. நம்ம சர்ச்சில் இருக்கிற நம்ம அக்காக்கிட்ட அண்ணங்கிட்ட சர்ச்சில் இருக்கிறவங்க சொல்லி, நான் பரிசுத்தவான், என்னை பற்றி இப்படி சொல்கிறீங்கன்னு நீங்கள் கேட்குறீங்களா? சரி, நீங்கள் பரிசுத்தவான் தான், நான் ஒத்துக்கொள்கிறேன். ஆனால் புரிந்து கொள்ளுங்கள், நாவானது அநீதி நிறைந்த உலகம். அது ஆயில் சக்கரத்தையும் கொளித்து விடுகிறது. அப்போ இது என்னன்னு கேட்டால், இப்படிப்பட்ட நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது அப்படின்னு சொல்லப்பட்ட நாவை தேவன் பேசுகிறது போல பேசுகிற நாவாக எப்படி மாற்ற முடியும்? கண்டிப்பாக மாற்ற முடியும். இப்படிப்பட்ட மோசமான நாவு தான் ஒரு இயேசு பேசினது போல பேசுகிற நாவாக. ஒரு பொய் கிடையாது, ஒரு பெருமை கிடையாது. உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும், அல்லது இருக்கிறதை கூட மறைத்து கொண்டு பேசுகிற தாழ்மையான நாவாக, பிறரை காயப்படுத்தாத நாவாக. நெருப்பு என்பது என்னுடைய நாவிலே இல்லை. விஷம் என்பது இன்னொரு இடத்துல என்ன எழுதப்பட்டிருக்க தெரியுமா? அங்கேயும் அதாவது பாம்பின் விஷம் இருக்கிறதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். அதான் நம்ம எல்லாத்துக்குமே மிருகங்களை குறை சொல்கிறோம். பாம்பின் விஷத்திலிருந்து மருந்து தயாரிக்கிறார்கள் தெரியுமா உங்களுக்கு? மனுஷனுடைய பல்லிருந்து விஷத்தை எடுத்து ஏதாவது தயாரிக்க முடியுமா சொல்லுங்களேன்? பண்ண முடியாது. ஆனால் பாம்பின் விஷத்தை பாம்பை வளர்த்தி கடிக்க வைத்து அந்த விஷத்தை எடுத்து அதிலிருந்து மனிதனுக்கு தேவையான மருந்து தயாரிக்கிறாங்க. அதனால் பாம்பின் விஷம் சொல்லி பாம்பு மேலே பழி போடாதீங்க. இருக்கிறதுலே மோசமான கொடுமையான விஷம் யாருடையது? யாருடைய பல்? மனுஷனுடையது. உங்களுடையது, என்னுடையது தான். ஆமாம், நம்முடைய நாக்கு கீழே இருக்குது பார்த்தீங்களா அந்த விஷம். அந்த விஷத்திற்கு இணையாக வேறு எந்த விஷத்தையும் மருந்து கொடுத்து ஏதாவது காப்பாற்றிடலாம். ஆனால் மனிதன் பேசி அந்த விஷம் பாதிக்கப்படுறாங்க பார்த்தீங்களா? புருஷன் அப்படியே சுருண்டு விழுகிறாரு. ஏன் இப்படி விழுகிறீங்க அப்படின்னு கேட்டேன். அவங்க மென்மையாக அங்கேருந்து ஒன்று பேசியிருப்பாங்க. வேறெல்லாம் பாம்பு கொத்துற மாதிரி பயமெல்லாம் இல்லை. அவங்க சோபாவில் உட்காந்துக்கிட்டு அங்கே உட்காந்துட்டு இருப்பாங்க. புருஷனை எடுத்த மாதிரி உட்காந்துருப்பார். ஒரே ஒரு வார்த்தை தான், ரொம்ப மென்மையான வார்த்தை. உதடு ரொம்ப வாயை திறந்து கூட பேசாமல் பேசுகிற வார்த்தை. புருஷன் நீங்கள் என்ன செய்கிறாரு? அப்படியே சுருண்டு கீழே விழுகிறார். பிரதர், என்னால் தாங்க முடியல பிரதர் அப்படின்னு சொல்கிறார். என்ன காரணம்? விஷம். சொல்லி நான் சொல்ல வருகிறது என்ன, இப்படிப்பட்ட விஷம் நீங்கி திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ளவர்களாய் நாம் ஆக முடியுமா? முடியும். அந்த வாக்குத்தத்தத்தை தான் தேவன் செய்திருக்கிறார். ஆண்டவர் சொன்னார் அல்லவா, விரியன் பாம்பு குட்டிகளே, நீங்கள் பொல்லாதவர்களாக இருக்க நலமானதை எப்படி பேசுவீர்கள்? இப்படியெல்லாம் சொன்னவர்கள் தான் நாம். யாருன்னு கேட்டால் நாம் விரியன் பாம்பு குட்டிகள் தான். ஆனால் நாம் நம்முடைய வாயிலிருந்து தேவனை போல பேசுகிற ஒரு அப்படிப்பட்ட நாவாக நம்முடைய நாவை மாற முடியுமா?
மாற முடியும். அந்த வாக்குத்தான் செய்திருக்கிறார். கடைசியாக சகோதரர்களே, ஒரு வசனத்தை சொல்லி முடிக்கிறேன். இதற்குரிய அந்த வல்லமையை நீங்கள் பார்க்க வேண்டும். தேவனால் எதையும் செய்ய முடியும் அப்படிங்கிற வல்லமை, அது நாம் கேட்ட அந்த ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலிருந்தே அந்த வல்லமை வெளிப்பட்டதை பார்க்க முடியும். குறிப்பாக ஆபிரகாமுக்கு தேவன் அந்த தான் சொன்ன வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றும் பொழுது அங்கே ஒரு வசனம் இருக்கும், பார்த்துருக்கிறீர்களா? அந்த ரோமர் 4ஆம் அதிகாரத்தை பாருங்கள். ரோமர் 4ஆம் அதிகாரத்தில் ரோமர் 4ஆம் அதிகாரம் இங்கே ரெண்டு வசனம், 2 வார்த்தை எழுதப்பட்டிருக்கும். ரோமர் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை பாருங்கள். அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறதை போல அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நம்ம எல்லாருக்கும் தகப்பனானான். அப்போது தேவனுடைய வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறும்படிக்கு நம்பிக்கை கொள்வதற்கு அவர் யார் அப்படின்னு நாம் கேட்கும் பொழுது, அந்த தேவன் யார், அவர் எப்படிப்பட்ட வல்லமை உள்ளவர் அப்படின்னு கேட்டால், அவர் யார் அப்படின்னு கேட்டால், இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைக்கிற தேவன். அது எங்கே தெரியும் அப்படின்னு கேட்டால், இந்த உலகத்தை சிருஷ்டித்தார் அல்லவா, ஒன்றுமில்லாதிலிருந்து ஆண்டவர் என்ன செய்தார், இந்த உலகத்தை உண்டு பண்ணினார் அல்லவா, அதுதான் சிருஷ்டிப்பின் வல்லமை. சிருஷ்டிகர் அப்படின்னு சொல்கிறோமல்லவா, அதுதான் அந்த சிருஷ்டிப்பின் வல்லமை தான் முதலாக ஆபிரகாமுடைய சரீரத்திலையும் சாராளுடைய சரீரத்திலையும் வேலை செய்தது. என்ன வேலைன்னு கேட்டால், உன்னிடத்தில் இல்லை, இனி கற்பம் தரிப்பது கூடாத காரியம். இல்லாத ஒன்றை அங்கே ஆண்டவர் என்ன செய்தார், உருவாக்கினார். அது எப்படின்னா, ஒன்றுமில்லாத இந்த பூமியிலே ஆண்டவர் இத்தனை செடி கொடி மரங்களை படைத்தார் அல்லவா, அந்த சிருஷ்டிப்பின் வல்லமை. ஒரு வார்த்தை சொன்னால் போதும், அந்த வார்த்தையின்படி நடக்கும். அதே போல் ஒரு வார்த்தை சொன்னார் சாராளை பார்த்து, ஒரு வார்த்தை சொன்னார் ஆபிரகாமை பார்த்து. அந்த வார்த்தையினுடைய வல்லமை என்னன்னு கேட்டால், இல்லாதவைகளை இருக்கிறது போல மாற்றிவிடும். அது அந்த வல்லமையுள்ளவர் அவர். ஆகவே அதை நம்முடைய வாழ்க்கையில் நம்ப வேண்டும். என்னிடத்தில் இது இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புங்கள். நம்முடைய தேவன் யார், இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைக்கிற சிருஷ்டிப்பின் வல்லமை உள்ளவர். சரி, இன்னொரு வல்லமையும் அதே வசனத்தை சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னொரு வல்லமை என்ன, மரித்தோரை உயிர்ப்பித்து. இந்த வல்லமையும் ஆபிரகாம் விசுவாசித்தார். ஆபிரகாம் தன்னுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய 2 வல்லமைகளை நம்பினார். ஒன்று, அவர் இல்லாதவைகளை இருக்கிறது போல அவரால் அழைக்க முடியும், அது ஒரு வல்லமை. இன்னொரு வல்லமை என்ன அப்படின்னு கேட்டால், ஈசாக்கை பலி செலுத்த சொன்னார் அல்லவா. ஈசாக்கை பலி செலுத்த சொல்லும் பொழுது அவர் எந்த நம்பிக்கையிலே கொண்டு போய் பலி செலுத்தினார் சொல்லுங்களேன்? எந்த அடிப்படையில் பலி செலுத்தியிருப்பார்? ஏன்னா எந்த மகனை கொடுத்தாரோ அந்த மகனை, ஒரே மகனை, ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாரே, அந்த மகனையே பலி செலுத்த சொல்லுகிறாரே. அப்போ எப்படி ஆண்டவர், இப்போ இது ஏன் நான் சொல்கிறேன்னா, தேவனுடைய வல்லமையை நீங்கள் அறியவில்லை என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய வார்த்தை நிறைவேறும் என்று நம்மால் நம்ப முடியாது. ஏன்னா அவருடைய வல்லமையை விட நம்முடைய காரியங்கள், நம்முடைய நாவு பெரிய பயங்கரமாக தோன்றும், நம்முடைய கண்கள் நமக்கு பயங்கரமாய் தோன்றும், நம் சரீரம் செத்துப்போனது நமக்கு பயங்கரமாய் தோன்றும். என்னுடைய சரீரத்தில் ஒன்றுமே இல்லைங்க அப்படின்னு தோன்றும். அதுக்காகத்தான் தேவனுடைய வல்லமை அறிந்து கொள்ள வேண்டும். அவருடைய திவ்ய வல்லமைன்னு பேதர் சொல்கிறார் அல்லவா. திவ்ய வல்லமை என்றால் என்னன்னு கேட்டால், இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைக்கும் அந்த வல்லமை, உண்டாக்கும் அந்த வல்லமை. அதை ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் செய்தார். அதே போல் அவனை பலி செலுத்து அப்படின்னு சொல்லும் பொழுது எந்த விசுவாசத்திலே ஆபிரகாம் பலி செலுத்தினார்? நான் பலி செலுத்தி என் மகனை கொன்று போட்டாலும் அவர் என்ன செய்வார்? திரும்ப உயிர்ப்பிப்பார் என்றால் அவர் மரித்தோரை கூட எழுப்ப முடியும் அவரால். அப்படிப்பட்ட வல்லமையுள்ள தேவன் அப்படின்னு நம்பினார். சில நேரத்திலே சகோதரர்களே, நம்ம ஏன் நாம் மரிப்பதற்கு ஒப்பு கொடுப்பதில்லை தெரியுமா? ஏனென்றால் நமக்கு அந்த நம்பிக்கை இல்லை. எது வரைக்கும் தான் முட்டை குனிஞ்சிட்டே இருக்கிறதுங்க. தலை மேலே ஏறி போயிடுவாங்க, அப்புறம் அவங்க மீறி மிதிப்பாங்க,
அப்போ நானும் சாகாமல் கிடக்கிறதா, நான் செத்து போயிடுவேன்னு கேட்டால், நீ நீ அந்த ஒன்றை விசுவாசி, உன்னை மிதிச்சு நீ செத்து போயிருவியா? செத்தாலும் பரவாயில்ல, ஆண்டவர் என்ன செய்வார்? உயிரோடு எழுப்புவாரா எழுப்ப மாட்டாரா? எழுப்புவார். அப்போ சில சூழ்நிலைகளில் மிதிபடுவதற்கும் சாவதற்கும் நம்மை ஒப்பு கொடுப்பது எந்த அடிப்படையில் ஒப்பு கொடுப்பது? நான் மரித்தாலும் என்ன செய்வார்? ஆண்டவர் என்னை உயிரோடு கூட எழுப்புவார், கண்டிப்பாக. அப்போ இந்த 2 வல்லமைகளை நம்பித்தான் ஆபிரகாம் தன்னுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய வாக்குத்தத்தங்களை அவர் பெற்று அனுபவித்தார். அதே போல தான் நம்முடைய வாழ்க்கையிலையும் தேவனுடைய வாக்குத்தத்தங்களை நாம் சுதந்திரித்துக் கொள்வதற்கு அல்லது நம்புவதற்கு என்ன அடிப்படை அப்படின்னு கேட்டால், அவருடைய திவ்ய வல்லமை அவ்வளவு பெரிது. அது இல்லாதவைகள் இருக்கிற வல்லமை, அது இல்லாதவைகள் இருக்கிறது போல அழைக்கிற வல்லமை. அதே போல் மரித்து பிறந்தாலும் கூட அவனை உயிரோடு கூட எழுப்புகிற வல்லமை அது. அந்த 2 வல்லமைகளை நம்புங்கள். நம்முடைய வாழ்க்கையை நாம் என்ன செய்யலாம்? இப்போ இந்த 2 வல்லமையும் இஸ்ரேல் ஜனங்கள் நம்பாமல் போனபடினால்தான் அவர்கள் கானான் தேசத்திற்குள் பிரவேசிக்க முடியவில்லை. அந்த 6 லட்சம் புருஷர்கள், அவர்கள் தேவனுடைய வல்லமை காட்டிலையும் கானான் தேசத்தில் இருக்கிற ராஜசர்கள் பெரியவர்கள். என்னுடைய நாவு அது என்னால் மேற்கொள்ள முடியாது, என்னால் சாப்பிடாமல் இருக்க முடியாது. சில பேருக்கு நாவு பேச்சில் இருக்கிறது, சில பேருக்கு சாப்பாட்டில் இருக்கிறது. என்னால் இல்லை இல்லை இல்லை. தேவனுடைய வல்லமை சகோதரர்களே நமக்கு உதவி செய்யும். தேவனுடைய வார்த்தை நிறைவேறுவதற்கு அவருடைய திவ்ய வல்லமையை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த திவ்ய வல்லமையை கொண்டு நான் என்னுடைய காரியங்களை மேற்கொள்ள முடியும் அப்படின்னு நம்பினோம் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய வாக்குத்தத்தம் நிறைவேறுவதை நாம் பார்க்க முடியும். அப்பொழுது அடுத்த வாரம் அல்லது அடுத்த மாதம் இன்னைக்கு தேவனுடைய வாக்குத்தத்தத்தை நினைத்து துதித்ததை விட நாம் என்ன செய்யலாம்? அதிகமாக துதிக்கலாம். ஏதோ ஆறுதல் பெற்றேன் என்று துதிக்காமல், அற்புதம் பெற்றேன், என் வாழ்க்கை மாறி இருக்கிறது அப்படின்னு நினைத்து தேவனுடைய வார்த்தை, அவருடைய வாக்குத்தம் நித்திய ஜீவன் அளிப்பேன் என்று சொன்னது, அந்த வாக்குத்தம் என்னிலே நிறைவேறி கொண்டிருக்கிறது. அதை நான் பார்க்கிறேன், அதை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். அதை நாம் மட்டும் பார்க்கிறதில்லை, நம்மோடு கூட இருக்கிறவர்களும் என்ன செய்வார்கள்? அதை பார்ப்பார்கள். அந்த வல்லமை ஆபிரகாம் சாராளோடு கூட இருந்தவர்கள் எல்லாரும் பார்த்தார்கள். அந்த வல்லமை அவர்கள் கண்டார்கள். தேவன் நமக்கு உதவி செய்வாராக.